हम निर्गमन के 6 अध्याय में हम आज अपने ध्यान को लाएंगे। நாம் இன்றைக்கு நம்முடைய கவனத்தை யாத்திராகமம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பலாம். कई लोगों से मैंने सुना, अनेक இடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன், जब मैं यीशु मसीह को ग्रहण नहीं किया मुझे ज्यादा परेशानी नहीं थी, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது எனக்கு அதிக பிரச்சனைகள் இருந்ததில்லை, मैं जीवित परमेश्वर के पीछे हो लेने के बाद मेरी परेशानियां बढ़ गई है, நான் உயிருள்ள தேவனை பின்பற்றுகிற போது எனக்கு அதிக பிரச்சனைகள் பெருகிற்று. इसलिए आसपास के लोग भी टट्टा कर रहे हैं, परिवार के लोग टट्टा कर रहे हैं, अरे तुम इधर से उधर चला गया इसीलिए, और तुम परमेश्वर को मानने लगा इसलिए तू जिसकी देवी देवताओं को पूजा करते थे वो तुम्हें परेशान करते हैं. பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள், நீ அந்த தேவதை விட்டு இப்பொழுது இப்படி ஒரு மார்க்கம் தவறி இப்படி வந்திருக்கிறாயே, இது நிமித்தமாக அந்த பழைய தேவதைகள் எல்லாம் உன்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே. कई जवान लोगों के मुंह से मैंने सुना, अनेक வாலிபர்கள் வாயிலிருந்து கேட்டிருக்கிறேன், जब मैं यीशु को ग्रहण नहीं किया मैं इतना परेशान नहीं हुआ दिल में, परंतु अभी मेरे अंदर एक गड़बड़ी मची हुई है. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலங்களிலே மனதுக்குள்ளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்பொழுது ஏற்றுக்கொண்ட பின்பு மனதில் अनेक அழுத்தங்கள், एक संघर्ष के जीवन में होके जाना पड़ रहा है, ஒரு போராட்டமான வாழ்க்கைக்குள்ளாக செல்ல வேண்டி இருக்கிறது. ये कई लोगों के जीवन में पाया जाता है. இது अनेகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. प्यारों थोड़ा ध्यान से सुनिएगा, பிரியமானவர்களே கவனித்து கேளுங்கள். लेकिन भेजा हुआ मूसा जिसको परमेश्वर ने ठहराया उसके अंदर ये गड़बड़ी मचने से पहले परमेश्वर उसके साथ बर्ताव करना पड़ रहा है. ஆனால் அனுப்பப்பட்ட மோசே, அதாவது நியமிக்கப்பட்ட மோசே, அவனுக்குள்ளாக இப்படிப்பட்ட போராட்டங்கள் முதலாவது எழும்புவதினாலே அவனோடு கூட ஆண்டவர் இடைப்பட விரும்புகிறார். जब तक अपने आदमी का परमेश्वर स्थिर नहीं करता तब तक अपना कार्य को पूरा नहीं कर पाता है. எந்த வரைக்கும் தேவன் தன்னுடைய மனிதனை அங்கே நிலைநிறுத்தாமல் இருக்கிறாரோ அது வரைக்கும் தன்னுடைய காரியத்தை அவர் முன்னே செல்ல வைக்க முடியாது. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए, என் காரியங்களை கவனியுங்கள். अगर परमेश्वर आपके द्वारा बड़े काम करने के लिए निर्णय कर लिया है, தேவன் உங்கள் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு தீர்மானித்திருப்பார் என்றால், अगर परमेश्वर आपके द्वारा एक महान कार्य करने के लिए निर्णय किया है, தேவன் உங்கள் மூலமாக ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு தீர்மானித்திருப்பார் என்றால், आपके जीवन को स्थिर करने के लिए पूरा कोशिश करता है. உங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த ஆண்டவர் முழு முயற்சி செய்கிறார். क्योंकि डगमगाने वालों के द्वारा परमेश्वर कुछ भी नहीं कर सकता, ஏனென்றால் தடுமாடுகிறவன் மூலமாக ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது. और जो डगमगाता वो परमेश्वर के लिए बड़ा काम करता भी नहीं है. யாரெல்லாம் தடுமாடுகிறானோ அவன் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை ஒன்றும் சாதிக்க முடியாது. क्योंकि बाइबल बतलाती है, ஏனென்றால் வேதம் இவ்வாறு சொல்கிறது. यहाँ हाथ रख के याकूब की पत्री की ओर अपना ध्यान को आकर्षित कीजिए. எங்கே கரம் வைத்துக் கொள்ளுங்கள், யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு நேராக கவனத்தை திருப்புங்கள். और याकूब पहला अध्याय में யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே वहां याकूब खूब पूरी तौर से ये कहता है, அங்கே யாக்கோபு தானாக முழுவதுமாக இதை சொல்கிறான். 6, 7, 8 पद को पढ़ेंगे. 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். याकूब की पत्री पहला अध्याय 6, 7, 8 पद को पढ़ेंगे. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். पर विश्वास से मांगे, विश्वास से मांगे और कुछ संदेह न करे, कुछ संदेह न करें, क्योंकि संदेह करने वाला समुद्र की लहर के समान सुनिए, है. संदेह करने वाला समुद्र के लहर के समान है, जो हवा से बहती और उछलती है, जो हवा से बह के आगे पीछे चलती है. ऐसा मनुष्य यह न समझे, ऐसा मनुष्य ये कभी न समझे कि मुझे प्रभु से कुछ मिलेगा. मुझे प्रभु से कुछ मिलेगा. वह व्यक्ति दुचिता है, दो रास्ता के या दो विचार के रहने वाला अपने सारे रास्ता में स्थायी नहीं रहता. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலை அற்றவனாயிருக்கிறான். चाहे आपके दिल में शक है, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சந்தேகம் இருந்தால், या अपने बुलाहट के बारे में
या अपने क्रिया के बारे में शक है, உங்கள் அழைப்பு குறித்தோ உங்களுடைய கிரியைகளை குறித்தோ சந்தேகம் இருந்தால் आपके द्वारा बड़ा काम कभी हो नहीं सकता है। உங்கள் மூலமாக ஒருபோதும் பெரிய காரியம் நடைபெற முடியாது. इस बात को मन में बैठाना बहुत जरूरी है। இந்த காரியத்தை மனதிலே பதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. अगर मेरे द्वारा एक बहुत बड़ा काम करना है, என் மூலமாக ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார், अगर मैं चाहता हूं कि परमेश्वर मुझे ज्यादा इस्तेमाल करना है, நான் இப்படி விரும்புகிறேன் ஆண்டவரே நீர் என்னை அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று, पहले हमारे अंदर एक अटल विश्वास, एक स्थायी बात होने की आवश्यकता है। முதலாவது நமக்குள்ளே ஒரு திட விசுவாசம், ஒரு ஸ்திரமான காரியம் காணப்பட வேண்டும். न केवल नया नियम का याकूब ये कहता है, புதிய ஏற்பாட்டு யாக்கோபு இதை சொல்லுவது மாத்திரமல்ல, पुराना नियम के याकूब भी इसको कहा था। பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாக்கோபும் கூட இந்த காரியத்தை சொன்னானே. मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். उत्पत्ति का 49 अध्याय, ஆதியாகமத்தினுடைய 49ஆம் அதிகாரம். वो रूबन के बारे में याकूब कहता है। அங்கே ரூபனை குறித்து யாக்கோபு இவ்வாறு சொல்லுகிறார். दूसरा, तीसरा, चौथा पद को पढ़ेंगे। 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். उत्पत्ति 49 अध्याय का दूसरा, तीसरा, चौथा पद को पढ़ेंगे। ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். हे याकूब के पुत्रों, इकट्ठे होकर सुनो, अपने पिता इज़राइल की ओर कान लगाओ। हे रूबेन, तू मेरा जेठा, हे रूबन, तू मेरा जेठा, मेरा बल और मेरे पड़ोस का पहला फल, मेरा पौरुष तुम है, प्रतिष्ठा का उत्तम भाग, प्रतिष्ठा का उत्तम भाग है, और शक्ति का भी उत्तम भाग तू ही है। शक्ति का भी उत्तम भाग है। तू जो जल के समान उबलने वाला है। 4 पद में लिखा, तू तो जल के नाई उबलने वाला है, इसलिए दूसरों से श्रेष्ठ न ठहरेगा। इसलिए तू श्रेष्ठ नहीं ठहरेगा। बस यहां पर एकदम सफाई से याकूब न केवल नया नियम का, पुराना नियम का याकूब इसी बात को कहता है। இங்கே நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டு யாக்கோபு அந்த காரியத்தை சொல்வது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு யாக்கோபும் கூட அதே காரியத்தை இங்கே சொல்லுகிறான். और इसलिए वो कहता है, याकूब तुम पानी के जैसा उबलने वाला, तुम कभी श्रेष्ठता को नहीं पाएगा। இது நிமித்தமாக அந்த பழைய ஏற்பாட்டு யாக்கோபு சொல்லுகிறான், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். जब बातें उल्टा दिखाई पड़ा, मूसा घबरा गया। அங்கே காரியங்கள் விபரீதமாக காணப்பட்ட போது மோசே கலங்கினவனானான். उसने सोचा फिरौन के सामने वो जाके बड़े बड़े काम को करने के द्वारा बहुत कुछ होगा। அவன் நினைத்தான், பார்வோனுக்கு முன்பதாக சென்று பெரிய பெரிய காரியங்களை செய்வதினாலே பெரிய காரியங்கள் ஏற்பட்டு விடும் என்று சொல்லி परमेश्वर ने कहा था, ஆண்டவர் சொன்னார். परंतु अभी जाके केवल बातचीत किया है। ஆனால் இப்பொழுது சென்று வெறுமனே பேசத்தான் செய்திருக்கிறான். मेरे लोगों को परमेश्वर से भेंट करने के लिए जाने दो, என் ஜனங்களை தேவனை சந்திப்பதற்கு போகவிடு. अभी तक एक अद्भुत काम को भी करके दिखाया नहीं। இதுவரைக்கும் ஒரு அற்புதம் கூட அவன் காண்பிக்கவில்லை. लेकिन मूसा घबरा रहा है, ஆனால் மோசேயோ கலங்கி விட்டான். मूसा जल्दीबाजी कर रहा है। மோசே அவசரப்படுகிறான். क्या आपने मुझे भेजा? நீர் என்னை அனுப்பினீரோ? क्या क्यों इसी के लिए भेजा? நீர் இதற்காகத்தான் அனுப்பினீரோ? मैं अपने लोगों को परेशानी को बढ़ाने के लिए भेजा गया हूं क्या? எங்களுடைய ஜனத்தினுடைய கஷ்டத்தை கூட்ட அனுப்பினீரோ? इसलिए परमेश्वर से बातचीत करना पड़ रहा है। இது நிமித்தமாக ஆண்டவர் இப்பொழுது பேச நிர்பந்தம் உண்டாகிறது. उसको और तैयार करने के जरूरत पड़ रहा है। மோசே இன்னும் ஆயத்தப்படுத்த ஆண்டவருக்கு காரியம் உண்டாகிறது. मूसा को बुलाने के समय परमेश्वर का काफी तकलीफ रहा। மோசே அழைக்கும் போதும் ஆண்டவருக்கு அதிக பிரச்சனை இருந்தது. कई बातों को उसको समझाना पड़ा, अनेक காரியங்களை மோசேக்கு புரிந்து கொள்ள வைக்க வேண்டியிருந்தது. बहुत बहानाबाजी के बाद वो चले आया, अनेक சாக்குப்போக்குகளை சொல்லித்தான் அவன் வெளியே வந்தான். लेकिन अभी भी मूसा स्थिर नहीं है। ஆனால் இப்பொழுதோ மோசே ஸ்திரமாக இல்லை. आपके जीवन में, हमारे जीवन में भी इस प्रकार की बातें हो सकता है। உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடும். आपको किसी ने धक्का देके किसी जगह में पहुंचाया होगा, உங்களை யாரோ ஒருவர் தள்ளி ஏதோ ஒரு இடத்திலே கொண்டு போய் விட்டு இருக்கலாம். आपको चारों तरफ घेर के कैसा कैसा खींच खांच के एक जगह में लाके खड़ा किया होगा। உங்களை நான்கு புறமும் சுற்றி வளைத்து ஏதோ ஒரு இடத்திலே உங்களை கொண்டு போட்டிருக்கலாம். आपके जीवन में कोई जिम्मेदारियों को भी आपका हाथ में दिया गया होगा, உங்களுடைய கரங்களிலே யாராவது ஒருவர் பொறுப்புகளையும் கூட சொல்லி இருக்கலாம். परंतु आपके अंदर स्थायी या स्थिर विचार जब तक नहीं होगा तब तक परमेश्वर आपके द्वारा कार्य को शुरू नहीं कर सकता है। ஆனால் உங்களுக்குள்ளே திடமனதோ அல்லது ஸ்திரமான மனதோ இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் ஒருபோதும்
காரியம் செய்ய முடியாது. इसलिए यहाँ फिर मूसा के साथ परमेश्वर बर्ताव करता है. இது நிமித்தமாக திரும்ப இன்னொரு முறை மோசேயோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். अभी भी मूसा जो है प्रिपरेशन की जगह पर है, अभी तैयार नहीं हुआ है. இப்பொழுது மோசேயை பாருங்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறானே ஒழிய ஆயத்தம் பண்ணப்படவில்லை முழுவதும். आप इस बात को याद रखिएगा. இந்த காரியத்தை மனதில் வையுங்கள். मिदान देश को छोड़ा, மீதியான் தேசத்தை விட்டான் மோசே, मिस्र में चले आया, எகிப்துக்கு வந்தான், प्राचीनों से बातचीत किया, மூப்பரோடு கூட பேசினான், हारून को लेके फिरौन के पास गया, ஆரோன் அழைத்து பார்வோனுக்கு முன்பாக சென்றான். अभी कार्य में तो लगा हुआ है, परमेश्वर के कार्य में तो लग गया, இப்பொழுது தேவ காரியத்திலே ஈடுபட்டிருக்கிறது உண்மைதான். लेकिन मूसा भीतर तैयार नहीं है. ஆனால் உள்ளேயோ மோசே ஆயத்தம் படவில்லை. आप भी परमेश्वर के कार्य में लगे होंगे, நீங்களும் தேவ காரியத்திலே இணைந்திருக்கலாம். आप भी लोगों से बातचीत करते कई काम में को शुरू कर दिए होंगे. நீங்களும் ஜனங்களோடு இணைந்து अनेक காரியங்களை ஆரம்பித்திருக்கலாம். मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், जब तक आप भीतरीय तवर से तैयार नहीं है, परमेश्वर बड़े काम के लिए आपको इस्तेमाल नहीं कर सकता है. எதுவரைக்கும் நீங்கள் உள்ளான மனுஷர்களை ஆயத்தப்படுத்தப்படவில்லையோ அதுவரைக்கும் தேவன் உங்களாலே பெரிய காரியத்தை செய்ய முடியாது. इसलिए परमेश्वर उससे बातचीत करता है. இதனாலே ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். अभी 6 अध्याय का पहला पद को पढ़िएगा. இப்பொழுது யாத்திராகமம் 6 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை வாசியுங்கள். तब यहोवा ने मूसा से कहा, मूसा से कहा, अब तू देखेगा अब तू देखेगा कि मैं फिरौन से क्या करूंगा. मैं फिरौन से क्या करने जा रहा हूं, उसको अब देखोगे, देखेगा. जिससे वह उनको बरबस निकालेगा, वह तू उन्हें अपने देश से बरबस निकाल देगा. प्रभु के नाम के अपने देश से बरबस तुम्हें निकाल देगा. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். और 6 और 7 पद को भी पढ़िएगा. 6, 7 வசனங்களையும் வாசிக்கலாம். इस कारण तू इजरायलियों से कह, मैं यहोवा हूँ और तुमको मिस्रियों के बोझों के नीचे से निकालूंगा, तुमको मिस्रियों के बोझ के नीचे से निकाल दूंगा और उनके दासत्व से तुमको छुड़ाऊंगा, मैं अपने ताकत से छुड़ा उनके बंधन से तुम्हें छुड़ा दूंगा, और अपनी भुजा बढ़ाकर अपना भुजा उसका बल को मैं प्रकट करूंगा, और भारी दंड देकर तुम्हें छुड़ा लूंगा, भारी दंड मिस्रियों को दे के मैं तुझे छुड़ाऊंगा, और मैं तुमको अपनी प्रजा बनाने के लिए अपना लूंगा, और तुझे मैं अपना प्रजा बनाने के लिए काम को कर रहा हूं. बस. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொள்ளுவேன். परमेश्वर अपना सारे कार्यक्रम को मूसा का फिर एक और बार सुना रहा है. தேவன் இன்னொரு முறை தன்னுடைய எல்லா நிகழ்ச்சி நிரல்களையும் மோசேக்கு சொல்லுகிறார். सुनो सुनो, मैं अद्भुत काम को करूंगा. மோசேயே கேள் கேள், நான் அற்புதங்களை செய்வேன். उन्होंने मेरे लोगों के साथ जो काम किया उसके बदले में मैं दंड देने जा रहा हूं. அவர்கள் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக என்னவெல்லாம் செய்தார்களோ அதற்கு பதிலாக நான் தண்டனை செய்ய விரும்புகிறேன். उस जगह में उनको ले आऊंगा. அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். अभी तो तुमको मना कर रहा जाने के लिए, இப்பொழுது அவனோ உன்னை போக விடாமட்டேன் என்று சொல்கிறார். लेकिन एक जगह में तू उसको खड़ा करूंगा ताकि वो बरबस्त में भगा देगा. ஆனால் ஒரு இடத்திலே நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அந்த இடத்திலே பலத்த கையை கண்டு போக விடுவான். तुम्हें भगाएगा, அவன் உன்னை துரத்தி விடுவான். ए तुम अभी कह रहा है तो मैं पकड़ के रखूंगा, இப்பொழுது சொல்லுகிறான், நான் அவங்களை பிடித்து வைத்திருப்பேன் என்று. मैं उनको जाने नहीं दूंगा. நான் அவர்களை போக விட மாட்டேன் என்று लेकिन சொல்கிறான். एक वक्त आ रहा है मैं वो भगाएगा. ஆனால் ஒரு நேரம் வரும், அப்பொழுது அவன் துரத்தி விடுவான். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். अभी इन बातों को इस्राएलियों को सुनाने के लिए जब मूसा का भेजा गया, இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்க மோசேயை அனுப்பின போது अभी एक बहुत बड़े समस्या उसके जीवन में आ चले आ रहा. இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. 9 पद को पढ़िएगा. 9 वासिயுங்கள். ये बातें मूसा ने इस्राएलियों को सुनाई, परंतु उन्होंने मन की बेचैनी और दासत्व की क्रूरता के कारण और काम की भारीपन के कारण उसको न सुनी. இந்த பிரகாரமாகவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மன வடிவினாலும்
கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள். भाई बहन, आप भी सुसमाचार सुनाने के लिए किसी के साथ बैठ के बातचीत करते हैं. சகோதர சகோதரிகளே, நீங்களும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு யாரோடு கூட உட்கார்ந்து பேசிக் प्रभु கொண்டிருக்கிறீர்கள். यीशु मसीह का ग्रहण करो. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். आओ, तुम्हारा पाप का बोझ से तुम्हें छुड़ाएगा. உன்னுடைய பாவத்தின் பாரத்திலிருந்து இயேசு உன்னை விடுவிப்பார். तुम्हारे चिंताओं को और बंधनों को तोड़ेगा. உன்னுடைய கவலைகளை, உன்னுடைய கட்டுகளை இயேசு அறுப்பார். यीशु तुम्हारे लिए क्रूस पर अपना जान देने के द्वारा तुम्हें नया जीवन दे सकता है. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே உயிரை கொடுத்ததினாலே உனக்கு புதிய வாழ்க்கை கொடுக்க முடியும். तुम्हें अनंत जीवन दे के उस नरक से बचाएगा. உனக்கு நித்திய வாழ்வை கொடுத்து நரகத்தில் இருந்து காப்பாற்ற முடியும். इस प्रकार आप उनसे बतलाने समय இப்படி நீங்கள் அவர்களுக்கு சொல்லும்போது शायद वे आपको नहीं सुनने का कारण ये भी हो सकता है. ஒருவேளை நீங்கள் அவர்கள் உங்களை கேட்காமல் இருப்பதற்கு காரணம் இதுவாக இருக்க முடியும். यहाँ पर इजरायली लोग बातों को सुन रहे हैं. இங்கே இஸ்ரவேலர்கள் காரியங்கள் கேட்கிறார்கள். उनके लिए शुभ संदेश है. அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. 400 साल से अधिक वे बंधन में पड़े हुए हैं. 400 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள். छुटकारा का समय आ गया करके परमेश्वर का दास कह रहा है. அங்கே விடுதலையின் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி தேவ மனிதன் கூறுகிறான். लेकिन मन की बिछौनी और काम का भारीपन उनको सुनने से अलग रखता है. ஆனால் மனமடிவு, வேலையின் கொடுமை அவர்களை கேட்பதிலிருந்து தூரப்படுத்துகிறது. भाई बहन, इस प्रकार के लोगों को आप सामना करते होंगे. சகோதர சகோதரியே, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம். लोग क्यों मेरी बातों को सुनते नहीं हैं? ஏன் ஜனம் என்னை கேட்க மாட்டேன்னு சொல்லுகிறது? मैं केवल सुसमाचार का सुनाने के समय நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது மாத்திரமல்ல, आप किसी से काम ले रहे हैं. நீங்கள் யாரோ ஒருவரிடத்தில் வேலை வாங்குகிறீர்கள். आपके नीचे रहने वालों से काम ले रहे हैं. உங்களுக்கு கீழே இருக்கிறவரிடத்தில் வேலை வாங்குகிறீர்கள். आपके बच्चों से काम ले रहे हैं. உங்கள் பிள்ளைகளிடத்தில் வேலை வாங்குகிறீர்கள். आपके सहकर्मियों से काम ले रहे हैं. உங்கள் உடன் ஊழியரிடத்தில் வேலை வாங்குகிறீர்கள். वो मानते नहीं है. அவர்கள் கேட்காமல் இருக்கிறார்கள். आप तुरंत कहेंगे मेरे पास कोई अधिकार नहीं है, मैं उनको कब्जा में रख सकूं. நீங்கள் உடனே சொல்கிறீர்கள், என்னிடத்திலே அவர்களை கைக்குள் வைப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி, मेरे पास ताकत नहीं है, என்னிடத்திலே பலன் இல்லை என்று, मैं उनके ऊपर कंट्रोल नहीं कर पाता हूं, அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாமல் இருக்கிறேன் என்று, मेरी बातों को लोग सुनते नहीं है. என் காரியத்தை கேட்க மாட்டேன்னு சொல்கிறார்கள். कई लोगों के जीवन में समस्या यही है. அனைவருடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்ன தெரியுமா? उनके हाथ में दिए हुए लोग उनकी बातों को मानते नहीं है. அவர்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டவர்கள் அவருடைய காரியத்தை கேட்காமல் இருக்கிறார்களே. காரணம் ये हो सकता है. இதுவாய் இருக்க முடியும். पहले मैंने कहा सुसमाचार सुनाने समय लोग सुनने के लिए तैयार नहीं होंगे, कारण ये हो सकता है. நான் முதலாவது சொன்னேன், சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஜனங்கள் கேட்காமல் இருப்பதற்கு இது காரணமாக இருக்கலாம். हाथ में दिए हुए लोग आपकी बातों को मानते नहीं है, कारण ये हो सकता है. அல்லது உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டவர்கள் இந்த காரியத்தை கேட்காமல் இருக்கிறார்கள், அதற்கு காரணமும் இதுவாக இருக்க முடியும். इसका कारण क्या है? இதனுடைய காரணம் என்ன? मन की बिछावनी. மனமடிவு. जो व्यक्ति मन में एक बिछाईनी को रखा है, वो कभी सुनने के लिए तैयार नहीं रहेगा. எந்த ஒரு மனிதன் மனம் மடிந்து இருக்கிறானோ, மனதிலே மடிவை கொண்டு வந்திருக்கிறானோ, அவன் எந்த காரியத்தையும் கேட்க முன்வர மாட்டான். दूसरा, काम के चलते झुक गया है, वो भी आपकी बातों को सुनने के लिए तैयार नहीं रहेगा. இரண்டாவது, வேலை பழுவினாலே, வேலையின் கொடுமையினாலே அவன் அமுங்கி கிடக்கிறானே, அவனும் காரியங்களை கேட்க வர மாட்டான். मैंने कहा था बीते दिनों में, நான் கடந்த நாட்களிலே சொன்னேன், एक ऐसा वातावरण को आप क्रिया बनाना पड़ेगा कि लोग उत्साह के साथ काम में साथ दे सकें. நீங்கள் ஜனங்கள் உற்சாகமாய் வேலையிலே கை கோர்ப்பதற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன். जो व्यक्ति उसमें हार जाता है, उसके द्वारा कई लोग घायले होंगे, काम नहीं होगा. எந்த ஒரு மனிதன் அதிலே தோல்வி அடைகிறானோ, அவர்கள் மூலமாக வேலை செய்வதற்கு பதிலாக ஜனங்கள் காயப்படுவார்களே. सुनिएगा, கேளுங்கள், आप किसी से काम लेने के लिए चाहते हैं, நீங்கள் யாராவது ஒருவரிடத்தில் வேலை வாங்க விரும்புகிறீர்கள். आप 10 आदमी से काम लेंगे या 100 आदमी से काम लेंगे? நீங்கள் 10 பேரிடத்தில் வேலை வாங்கலாம், 100 பேரிடத்தில் வேலை வாங்கலாம். आप एक वातावरण को पैदा कीजिएगा जिसमें लोगों के दिल में काम करने के लिए एक आनंद चले आए. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள். அது நிமித்தம் அங்கே வேலை செய்வதற்கு ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தம் பொங்கி எழும்பட்டும். कभी कभी लोग सोचते हैं சில நேரங்களில் ஜனம் யோசிக்கிறது, ज्यादा पैसा देंगे लोग आनंद के साथ काम करेंगे. பணம் அதிகமாக கொடுத்தால் ஜனங்கள் சந்தோஷமாய் வேலை செய்வார்கள். मैं इस पर विश्वास नहीं करता நான் हूं. இதிலே நம்பிக்கை வைக்கிறவன் அல்ல. कारण कितना भी पैसा देंगे लेकिन मन में बेचैनी है, वो काम नहीं करेगा. ஏனென்றால்
எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் மன மடிவு இருக்கிறதே, அது நிமித்தம் எந்த வேலைக்கு உதவாது. जो काम करने के वातावरण में थकता है वो काम नहीं करता है. எந்த ஒரு மனிதன் வேலை செய்கிற அந்த சூழ்நிலையிலே அவன் களைத்து போகிறானோ அவன் வேலை செய்ய மாட்டான். पैसा उस बात को सीधा करने का ताकत नहीं रखता है. பணம் அந்த காரியத்தை சரி செய்ய பலன் அற்றதா இருக்கிறது. परंतु मोटिवेशन मनुष्यों को उस जगह में खड़ा करता है. ஆனால் உற்சாகப்படுத்துதல் மனிதனை அந்த இடத்திலே நிலைநிறுத்துகிறது. लोगों को उत्साहित करने की आत्मा से भरने के लिए आपके लिए मेरे लिए दरकार है. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஜனங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய உற்சாகமான ஆவியினால நிரம்பி இருக்க அவசியம் உண்டு. मान लीजिए एक आदमी को काम करने का मन नहीं है. நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த மனிதனுக்கு வேலை செய்ய மனது இல்லை. आप उनके पास जाके भैया आप ही के द्वारा होगा, आप ही से होगा करके वो दो शब्द कह दीजिएगा, वो कर लेगा. நீங்கள் அந்த மனிதனிடத்தில் போய் பையா சகோதரனே அண்ணே உங்க மூலமா தான் அந்த வேலை நடக்கும், நீங்க தான் இதை செய்ய முடியும் சொல்லுங்க, ரெண்டு வார்த்தையில அவன் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவான். अगर आप नहीं करेंगे किससे होगा भैया? ऐसे हंसते हुए कहिएगा, वो उत्साहित, अरे हमारे बारे में इतना भरोसा रखा गया, ठीक करेंगे. அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், நீங்க செய்யலன்னா வேற யாரு செய்வா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க உற்சாகத்தால் நிரம்பி அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. परंतु दुनिया उल्टा करती है. ஆனால் உலகமோ அங்கே தலைகீழா செய்கிறது. क्या तुम काम नहीं करोगे? என்ன நீ வேலை செய்ய மாட்டியா? क्या करते हो? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? कितने बार बोलना? எவ்வளவு நேரம் வாட்ட சொல்லணும்? ऐसा बोलिएगा, இப்படி சொன்னீங்கன்னா काम की जगह पर उसको छोटे मिलेगा. வேலைக்கு பதிலாக அவர்களுக்கு காயம் தான் உண்டாகும். यहाँ मूसा की बातों को लोग मानने के लिए तैयार नहीं है. இங்கே மோசேயின் சொல்லுக்கு ஜனம் கீழ்ப்படி ஆயத்தம் அல்ல. इसका कारण एकदम परमेश्वर के वचन में सफाई से लिखा है. அதனுடைய காரணம் தேவ வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. वातावरण में परिवर्तन लाना पड़ेगा. मूसा पहले மோசேயே சூழ்நிலையிலே நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். वातावरण में परिवर्तन लाना होगा, तब जो है तुम्हारी बातों पर मानेंगे, तब बातों को मानेंगे. மோசே சூழ்நிலையிலே நீ ஒரு முதலாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அப்பொழுது உனக்கு செவி கொடுப்பார்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும். अभी मूसा से परमेश्वर फिर कहता है, இப்பொழுது மோசேயை பார்த்து திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், जाओ फिरौन से बातचीत करो. போ பார்வோனிடத்துல பேசு. वो क्या कहता है? அவன் என்ன சொல்கிறான் இப்பொழுது? पढ़िएगा उसी अध्याय में, அதே அதிகாரத்திலே வாசியுங்கள். 12वां पद को पढ़िएगा. 12आम वचனம். परंतु मूसा ने यहोवा से कहा, मूसा ने यहोवा से कहा, देख इस्राएलियों ने मेरी नहीं सुनी, फिर फिरौन मुझे भद्दे बोलने वाले की कैसे सुनेगा? மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? भैया मेरे लोग मेरी बातों को मानता नहीं है कि दुश्मन कैसा मेरी बात को मानेगा? ஐயா, என் ஜனமே என் சத்தத்தை கேட்காமல் இருக்கிறார்கள், எதிரி என் சத்தத்தை எப்படி கேட்பான்? बातों ये सही बात है. இது சரிதானே? मेरे लोग मुझ पर विश्वास नहीं करते हैं. என் ஜனமே என்னை நம்பார்களே, मेरे लोग साथ नहीं दे रहे हैं. என் ஜனங்கள் எனக்கு கை கொடுக்கவில்லையே, मेरे लोग परमेश्वर की क्रियाओं के ऊपर विश्वास करने के लिए तैयार नहीं. என் ஜனம் தேவ கிரியை மேலே நம்பிக்கை வைக்க ஆயத்தமாக இல்லை. फिरौन कैसा देखेगा? பார்வோன் எப்படி எனக்கு செவி கொடுப்பான்? सी आपको 7वां अध्याय के अंदर जाने समय मालूम होगा, உங்களுக்கு 7ஆம் அதிகாரத்துக்குள்ளே செல்லும் பொழுது புரிய வரும். तब अद्भुत कामों का शुरुआत होता है. அப்பொழுதுதான் அற்புதங்களின் ஆரம்பம் உண்டாகிறது. आगे ही अद्भुत कामों को करके मूसा ने दिखाया उसका परमेश्वर कौन है. அடுத்து வரும் பொழுதே மோசே அற்புதங்களை காண்பித்து தேவன் யார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். आज आपके दिल में इस प्रकार की बातें होती होगी. இன்றைக்கு உங்கள் மனதில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கலாம். क्यों मेरी बातों पर लोग मन नहीं लगाते हैं? ஏன் என்னுடைய காரியங்களுக்கு ஜனங்கள் செவி கொடாமல் இருக்கிறார்கள்? क्यों मुझे कुछ मानते नहीं? ஏன் என்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கிறார்கள்? मेरे लिए क्या तकलीफ है? எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் என்ன? वहाँ मूसा एक बात का पहचाना, அங்கே மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறான், मैं कतना रहित मुंह वाला हूँ. நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுள்ள மனுஷன். मेरे मुंह में अभी कतना करने का आवश्यकता है. என்னுடைய வாயிலே உதடிலே இப்பொழுது விருத்த சேதனம் உண்டாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. मेरे मुंह के वचन में अधिकार अगर होना है, என்னுடைய வாயின் வார்த்தையிலே அதிகாரம் காணப்பட வேண்டும் என்றால், ध्यान से सुनिएगा, நல்ல கவனிங்க, आपके मुंह के वचन में अधिकार होना है. உங்கள் வாயின் வார்த்தைகளிலே அதிகாரம் இருக்கணும்னு சொன்னா, न केवल ऐसा वातावरण का पैदा कीजिएगा, நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குறது மாத்திரமல்ல, आपके मुंह में एक कतना का जरूरत पड़ता होगा. உங்கள் உதடுகளிலே வாயிலே ஒரு விருத்த சேதனத்துக்கு ஒரு அவசியம் உண்டாகிறது. What does it mean? इसका मतलब क्या है?
मोसेस मोसेस மோசே तुम्हारे मुंह के वचन अनुग्रह से भरे रहने पाए உன்னுடைய வாயின் வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். आपके मुंह के वचन से लोग उत्साहित हो जाएं உன் வாயின் வார்த்தைகளினாலே ஜனங்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். आपके मुंह के वचन लोगों को आगे ले जाने के लिए एक उमंग से भरा रहने पाए உன்னுடைய வாயின் வார்த்தைகளிலே அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும், ஜனங்களை முன்னேறி செல்வதற்கு. उस बात को मूसा समझ के प्रभु से कहता है, हे प्रभु அந்த காரியத்தை மோசே புரிந்தவனாக ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே मुझे ऐसी होंठों को दीजिए जो खतना किया हुआ ஆண்டவரே எனக்கு விருத்த சேதனம் உள்ள உதடுகளை தாங்க. शारीरिक तौर से मैं खतना का आदमी हूँ நான் சரீர பிரகாரமாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன், लेकिन मेरे मुंह का भी खतना का आवश्यकता ஆனால் என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே விருத்த சேதனம் காணப்பட வேண்டும். आपको मालूम है उसके बाद इस प्रार्थना के बाद आगे 7वां अध्याय में उसके मुंह के वचन जैसा है वैसे ही काम हो रहा है. இந்த வார்த்தைகளை அவன் அறிக்கையிட்ட பின்பு 7ஆம் அதிகாரத்திலே அவன் வார்த்தை எப்படியோ அப்படியே நடக்கிறதை பார்க்க முடியும். आप भी अपने मुंह के वचन को परमेश्वर के वेदी पर नहीं रखेंगे. நீங்களும் உங்கள் வாயின் வார்த்தைகளை தேவனுடைய அந்த பீடத்திலே வைக்காத போது शायद आपका मुंह का वचन दूसरों को घायल बनाएगा परंतु छुड़ाएगा नहीं. ஒருவேளை உங்கள் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தவே ஒழிய விடுதலை பண்ண முடியாது. लोगों को उत्साह के साथ आपके साथ देने से रोकेगा अगर आपका मुंह खतना रहित हो. உங்களுடைய வாய் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்று சொன்னால் ஜனங்கள் உங்களோடு கூட ஒத்துழைக்கிற காரியங்களிலிருந்து உங்களை தூரப்படுத்த